ஹலோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவிங் கேமுக்கு அப்டேட் விட்டுட்டாங்கங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிராக்டர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசான ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே என்னவோ தெரில, ஆர்ஜிஎஸ் டூல்ஸை கவரணும்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளங்கின் ஆப்பையும் அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ளங்கின் ஆப்பை அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 12 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், அப்புறம் பாபா மோட்டர்ஸ், பாபா ஆர்மி, அப்புறம் ஒரு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீச் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ், அப்புறம் சில ஆப்ஸ்டிக்கல்ஸ், இந்த மாதிரி புது திங்ஸை வச்சு தான் கட்டியிருக்காங்க. புது ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் வச்சு இது கட்டுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ளையிங் சிட்டி. அதுக்கப்புறம் ஒரு பீச் சிட்டி வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் போடுற பாருங்கள், பீச்சோட எட்ஜில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் அப்டேட் போடாத இருக்கவங்க அப்டேட் போட்டு வந்துடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் புரியும் எப்படி எந்த இதுக்கு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கூல் மோடு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆப்ஷனில் நான் கொடுத்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்கூல் மோடுன்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 10 செகண்ட் வந்தது பிறகு லைட்டாக பேக் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா உங்களை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டுடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் மோடு காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இதில் வந்து ஸ்கூல் இருக்கிற இடத்துல கூட்டு போகல, பட் ஆனால் பாபா மோட்டர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காரு, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான இருக்குது. ஸோ மொத்தம் 13 மோடு இருக்குங்க, எக்கச்சக்கமான மோடு. இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 4 மோடு சொல்ல போகிறேன். அப்புறம் ப்ளங்கின் ஆப்போட ஒரு ப்ளங்கின் ஆப்பில் சில அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க, அதை பற்றியும் சொல்ல போகிறேன். அப்புறம் இந்த கேமில் நம்மளோட இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் ஆர்ஜிஎஸ் டூல்ஸுக்கும் சில புது டூல்ஸில் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்ல போகிறேன். அப்புறம் ஒரு புது டிராக்டர் சீட் கூடயும் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த பாபா மோட்டர்ஸ், பாபா ஆர்மி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் மோடு. ஸோ இது மூணுமே சேர்த்து ஒரே மோடாக நான் கம்பைன் பண்ணியிருப்பேன். ஸ்கூல் மோட் வித் கம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு டச் பண்ணி காப்பி ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்கூலு. இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா இல்லை படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நம்மளும் ஆட் பண்ணோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மோடு நான் எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மோடு. இந்த மோடில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக பேக் கொடுத்து வெளில வந்துடுங்க. வெளில கொடுத்துட்டு நேராக கேமுக்குள்ளே வந்துடுங்க. கேமுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது உங்களோட மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பைக்கோ காரோ எதனா ஒரு வெஹிக்கிள் போட்டுட்டு நேராக கார் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனாண்ட வந்துடுங்க. ரயில்வே ஸ்டேஷனையும் தாண்டி ஜுராசிக் பார்க்கான நம்ம போகணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், நேராக பைக் எடுத்துக்கிட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகணும். இந்த ட்ரெயின்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க்காண்ட நம்ம போகணும். ஸோ ஜுராசிக் பார்க் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நான் தாண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த தாஜ்மஹால் தெரியும். இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க, பார்த்தீங்களா. ஸோ இதுதான் தாஜ்மஹால். நீங்கள் கிட்ட போக தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக காட்டும். பார்த்தீங்களா, நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிறத விட லைட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து 10க்கு பார்த்திங்கன்னா 7 கொடுப்பேன். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் குறை சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா இது செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நம்மளாலே செய்ய முடியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட் மாதிரி இருக்குது, இதில் மேலே நம்மளால் போக முடியும். ஸோ 3rd மோடு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஸோ மொத்தம் 13 மோடு இருக்குதுன்னு சொன்னேன். அதில்
நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பீச்சோட எட்ஜில், அதாவது நம்ம இந்த கேமோட மேப்பில் எண்டாகி வர இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் சிட்டி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக வெளில வந்துடுங்க வழக்கம் போல். அப்புறம் ப்ளே கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா நேராக உங்களுக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் 3 சைடும் பார்த்தீங்கன்னா ஹில்லாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விழுந்தீங்கன்னா போதும், இது விழுந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி, அதில் நீங்கள் மாட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பைக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதனா ஒரு பைக் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிற பைக் எடுத்துக்கிறேன். இது பேர் வேறு எனக்கு மறந்து போச்சு. ஸோ இது நம்ம அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 4 வாரம் ஆகுது. 4 வாரத்துலேயும் ஒரு நாளாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோடு க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மோடில் எப்படா உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரிலங்க. இது உருவாக்குனோட பேரை மட்டும் நான் சொல்கிறேன். ஜிம் லிஸ்ட் அப்படின்ற ஒரு யூடியூபர், ஹிந்திக்காரர் யூடியூபர் தான் நமக்கு இதை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பீச் சிட்டி, அப்புறம் ஃப்ளையிங் சிட்டி, அண்டர் கிரவுண்ட் சிட்டி, அப்புறம் இந்த பாபா மோட்டர்ஸ், அப்புறம் இந்த ஸ்கூலு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, அந்த தாஜ்மஹால், இதெல்லாம் வேறு ஒருத்தவங்க உருவாக்குனாங்க. இந்த சிட்டி, இந்த ஃப்ளையிங் சிட்டி, அப்புறம் இந்த சிட்டி, இது பேர் என்னது, இந்த பீச் சிட்டி, அப்புறம் அண்டர் கிரவுண்ட் சிட்டி. ஸோ இது 3 இது மாதிரி பிக்கஸ்ட்டாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் லிஸ்ட்டு. அவரோட இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேக் பண்ணது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அவருக்கு நம்ம மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். பார்த்திங்களா, இங்கேருந்து பீச்சிலேருந்து அவ்வளோ தூரம், அதுவும் எப்படி கட்டியிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இது எப்படி கட்டியிருப்பாங்க நமக்கே யோசிக்கிற அளவுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ரோஹித் இந்த கேரக்டரை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் சுத்த வேஸ்டான கேரக்டர். ஆனால் இவனை வச்சு இவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த கொஞ்சம் தப்பான கூட இதுவாகிடுங்க. ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் ஹெல் இருக்குது. நம்ம அப்படியே வீழ்ந்தோம்னா அவள் தான் டேரெக்டாக போய் ஹெல்லில் தான் விழுந்துருவோம். இப்போ நம்ம இருக்கிற இடமே லூப் மாதிரி ஹெல்லில் தான் இருக்கோம். ஹெல்லுக்கு மேலே தான் நம்ம இருக்கோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் சிட்டி எப்படி வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு வழக்கம் போல் வந்துடுங்க. அப்புறம் ஒரு கார் எடுங்க. கார் எடுத்துக்கிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருங்க. ஸோ ஏற்கனவே தாஜ்மஹாலுக்கும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் வருவோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க்காண்ட தாண்டுவோம். ஆனால் இங்கே ஜுராசிக் பார்க்கில் தாண்ட வேணாம். இது இந்த ஒரு பெரிய ரேம்ப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது அந்த பைக் ரேம்ப்பு, இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நடுவில் போய் நீங்கள் நிற்கணும். நின்னீங்கன்னா அது உங்களை பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர் மாதிரி உங்களை பூமிக்குள்ளே அழுத்தி அப்படியே உங்களை உள்ளே தள்ளி விட்டுரும். அப்புறம் நீங்கள் அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே போயிடுவீங்க. இது கூட கட்டுறது அவர் தாங்க. எவ்வளோ பயங்கரமாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் கட்டுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி டைம் எடுக்கும். 1 மந்த்து இல்லை 5 வீக்ஸு, எவ்வளோ நேரம் வேணால் அவ்வளோ நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி அவர் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டங்க. ஸோ அவருக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, ஓகே, இது மாதிரி என்னென்ன கேம்லாம் போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கேமை நம்ம ட்ரை பண்ணி விளையாடலாம். உங்கள் பேரோடு சேர்த்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கேமை. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெய்னராக வச்சு பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நமக்கே தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி இருக்குது. அந்த ரேம்பில் நீங்கள் கூட போகலாம். ஸோ பார்த்தீங்களா, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை. ஏன்னா நம்ம பூமிக்குள்ளே மாட்டி கீழே வந்தாலே ஹெல்லு தான் டேரெக்டாக. ஆனால் இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க நம்மளால் யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் கட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்குது. இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தீங்கன்னா இது வெளில வந்துட முடியும் நம்மளால். இதே வழியாக நம்ம உள்ளேயும் போகலாம். பட் இருந்தாலும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் சிட்டிக்கும் அதே தான். நான் உங்களுக்கு ஃப்ளையிங் சிட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் பேக் வந்துருக்கு. பேக் வந்தது பிறகு உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருணும். நீங்கள் எங்கே போனோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பைக் இருக்கும். எப்படி பீச் சிட்டியில் பைக் இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம 3 சிட்டி பார்த்தோம். அப்புறம் தாஜ்மஹால், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வேறு பார்த்தோம் நம்ம, அதாவது ஸ்கூல் மோடு. ஸோ இன்னும் நிறைய மோடு இருக்குங்க. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ அது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா
எனக்கு இதுவே ஒர்க் ஆகலை ஜெட் பேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளங்கின் இதில் 11 மோடு கொடுத்துருக்காங்க. இதில் எதனா ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கேமை உருவாக்கின இந்த ரேம்பை உருவாக்குன அவரோட பேரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க இதுவில். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருப்பி உள்ளே வந்துடுங்க கேம்குள்ளே. ஸோ கேம்குள்ளே வந்தோடனே அவங்கள அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருணும். நம்மளா போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் கிளியரன்ஸாக வேணும்னா நம்ம லைவில் தான் சொல்லணும். ஸோ லைவ் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, அப்புறம் இதை ஷேர் பண்ணி விடணும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட்டாச்சும் லைவ்னு கமெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் பைக் டிரைவிங்கில் என்னென்ன சீட் கோட்ஸில் விட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா R2, அதாவது ரேம்ப் 2ன்னு நீங்கள் போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் இந்த மாதிரி ஒரு ரேம்ப் வரும். இந்த ரொட்டேட்டு XYZ எதுக்கு இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மோட் ஆன் பட்டன் போட்டுருங்க. மோட் ஆன் சொல்லிட்டு டைப் பண்ணி போட்டுருங்க. போட்டு டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இது நீங்கள் எப்படி வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த டேரெக்ஷன் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்மளால் ஈஸியாக பிரிட்ஜு கட்ட முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு ஒரு டனலு அந்த மாதிரி எல்லாமே கட்ட முடியும் நம்மளால் இதை வச்சு. ஸோ இதோட யூஸ்ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்வேன். ஸோ பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய இது மாதிரி இருக்குன்னாங்க. இது நடுவில் மாட்டிங்கன்னா டே ஆடங்க கீழே வந்துட்டாங்க. இவர் பார்த்திங்களா சும்மாவே நடிப்பாருங்க, கீழே கூட விழுந்திருக்க மாட்டான், ரத்தம் கூட வந்திருக்காது, ஆனால் சும்மா நடிப்பார் இவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேம்ப் 3ன்னு போடுங்க, அதாவது R3ன்னு போட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் வீல்னு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஃபேன் மாதிரி வந்துடும். இது பார்க்க ஃபேன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபேனுன்னு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்மளால் விண்மில் கூட செய்யலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். மூவ்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது நகரும், ரொட்டேட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொட்டேட் ஆகும். ஸோ இதான் இதோட யூஸஸ். பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலே போய்கிட்டே இருக்க மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட்டுன்னு கொடுத்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி எந்த மாதிரி டைரெக்ஷனில் வேணால் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேம்ப் 3 போட்டாச்சு. ரேம்ப் 4 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிளில் ஒரு தட்டு மாதிரி வந்துடும். பார்க்க தட்டு மாதிரி இருக்குது, கலர்ஃபுல்லான தட்டு மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ இதை கூட நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு P17 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி டைல்ஸ் வரும், அதாவது ஒரு பெருசாக இருக்கும்ல, ஸோ அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது பார்க்க. P17 போடணும் நீங்கள். P17 அதாவது P17 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இதை கூட நம்மளால் ரொட்டேட்டும் பண்ண முடியும், மூவும் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் நான் சொல்வேன். ஸோ அப்டேட் விட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு 1 வீக் ஆகுது. பட் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ நான் மூவ்னு கொடுத்தேன்னா இது பாருங்கள் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ இது மாதிரி தான் நம்ம பார்த்த மோடு. ஸோ இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்த மோடில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல்ஸை பற்றி பார்த்தோம், அப்புறம் ப்ளங்கின் ஆப்பில் இருக்கிற மோடை பற்றி பார்த்தோம், அப்புறம் இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி செஞ்ச மோடை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா P18 போட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சவுறு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த டிராக்டரோட சீட் கோடை சொல்ல போகிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. 5643ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிராக்டரோட சீட் கோட் வரும். ஸோ 5643 ஸோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிராக்டர் கிடச்சிரும். இந்த டிராக்டரோட சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்குது பார்க்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் வர மண்டேக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற 3 கேம் ப்ளே போட்டுடலாம். ஸோ இது மாதிரி என்னென்ன கேம் ப்ளேலாம் போடலான்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.